சாப்பிடும் பொழுதும் உட்காந்துக்கும் பொழுதும் எழுந்துக்கும் பொழுதும் பத்ரிநாதா 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 இதையே ஜபிச்சுன்னு இருக்கா. இப்போ குழந்தைகள் எப்படி அம்மா 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 அம்மான்னு இல்லையா, அந்த மாதிரி சுவாமி நாமத்தை விடாமல் சொன்னால் அதுக்கு பேர் தான் ஜபம். அதுக்கு நேரமோ காலமோ இடமோ எதுவும் முக்கியமே இல்லை. ஒரு குழந்தை அம்மானு கூப்பிடுறதுக்கு குளிச்சுட்டு உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டா. பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு எந்த விதமான சுத்தமெல்லாம் அவசியமே கிடையாது. கோவில் போகிறது மற்ற பூஜா விஷயங்களுக்கெல்லாம் உண்டு. நாமத்தை சொல்றதுக்கு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஆண்டாள் சொல்றா. நீங்க யாரா வேணா இருங்க, உங்க குலம் எதுவா வேணா இருக்கட்டும், ஜாதி என்னவா வேணா இருக்கட்டும், உங்க பேர் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்க ஆணோ பொண்ணோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழையோ பணக்காரனோ ஊர் உலகத்தை பொறுத்தவரை நீங்க முட்டாளோ புத்திசாலியோ முன்கோபியோ என்னவா வேணா இருக்கட்டும், அது உலகம் சொல்றது. உங்களுக்கு மனசு இருக்கு இல்லையா, உங்களுக்கு வாய் இருக்கு இல்லையா, நீங்க பாட்டுக்கு அழகா நாம ஜபம் மட்டும் விடாம ஒரு நாமத்தை சொல்லுங்க.